மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் என்பது ஒரு மிகவும் பழமையான சிவனாலயம் ஆகும். இந்த கோவிலின் மேன்மை என்னவென்றால், இம்மையிலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கோவிலின் முக்கிய தனன்மைகள். இடம்: மதுரை மாநகரின் மையப்பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது. மூலவர் சொக்கநாதர். அம்மன் மத்தியபுரி நாயகி. தலவிருட்சம் தசதள வில்வமரம். தீர்த்தம் ஸ்ரீ புஷ்கரிணி. சிறப்புகள் மற்றும் விசேஷங்கள். சிவபெருமான் பாண்டிய மன்னனதாக பிறந்து இங்கே சிவலிங்கம் அமைத்து தன்னை தானே பூஜை செய்து வழிபட்ட தலமாகும். இம்மையிலும் நன்மை தருவார் என்று கூறப்படும் இந்த கோவிலில் மக்கள் செய்த பாவங்களை சிவபெருமான் இந்த பிறவியிலேயே மன்னித்து நன்மை தருவதாக நம்பப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள் இங்கே அம்மனை வழிபட்டால் நல்லவராக திருமணம் நடைபெறும் என நம்பிக்கை. புதிய கட்டிடங்கள் கட்டத் தொடங்கும் முன் இக்கோவிலில் புன்மண் எடுத்து வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கு ஒரு வருடம் 54 தடவை அபிஷேகம் செய்யப்படுகிறது. அர்ச்சனை மற்றும் வழிபாடு. பூஜையின் போது அர்ச்சகர் லிங்கத்தின் இடையில் நின்று கொண்டு லிங்கத்தை மட்டும் அபிஷேகம் செய்கிறார். சிவராத்திரி அன்று ஹோமத்துடன் சங்கபிஷேகம் நடைபெறுகிறது. விரசமான அரிசி மற்றும் மிளகாய் வற்றல் சேர்க்கப்பட்ட காரமான புளியோகரை பைரவருக்கு படைக்கப்படுகிறது. தல வரலாறு. மதுரையை ஆண்ட மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்ட பின் இத்தலத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். அதன் பின்பே மதுரையின் அரசனாக பொறுப்பேற்றார். மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் பாவங்களை இந்த பிறவியிலேயே மன்னித்து நன்மை தரும் சிறப்பு தலம். திருமண தடைக்காகவும் புதிய வீட்டுக்காகவும் மக்கள் அதிகம் வழிபடுகிறார்கள்.